என் தங்கமே, உன் அப்பன் கருப்பன் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரத்திலிருந்து சரியாக 32 மணி நேரத்திற்குள்ளாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னோடு நெருக்கமாக இருக்கின்ற ஒரு உறவு உன்னை விட்டு விலகும். ஆனால் அந்த உறவு உன்னை விட்டு விலகுவதற்கு ஒருபோதும் நீ காரணம் கிடையாது. ஆனால் இதற்கு இன்னொருவர் காரணமாக இருக்கின்றார். அவர் யார்? உன்னை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய இந்த உறவு எப்படிப்பட்ட உறவு? இவர்களுக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற நெருக்கம் எப்படிப்பட்ட நெருக்கம் என்பதனை எல்லாம் உன் அப்பன் கருப்பன் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னிடத்தில் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை மிக பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நேரத்தில் ஒருவரை உன் வாழ்க்கையிலிருந்து பிரித்துவிட நான் நினைக்கவில்லை. இது தானாகவே நடக்கவும் இல்லை. நானும் காரணமில்லை, நீயும் காரணமில்லை. அப்படி என்றால் இது நடந்தே தீர வேண்டிய கட்டாயம் எதனால் வந்தது என்பதனை இந்த கருப்பன் உனக்கு சொல்கின்றேன். குறிப்பிட்டு 32 மணி நேரத்தை நான் உன்னிடத்தில் சொல்கிறேன் என்றால் அந்த நேரத்தில் ஏதோ ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. கருப்பன் உன் முன்னால் வந்துவிட்ட பிறகு உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களிலும் உனக்குள் கலக்கம் வேண்டாம். உன்னை சூழ்ந்து வருகின்ற எந்த ஒரு விஷயங்களையும் எண்ணி நீ பதறவும் வேண்டாம். நான் சொல்வதை உனக்கு முழுமையாகச் சொல்லிவிடுகின்றேன். என்னவென்று கேட்டு நீ தெரிந்து கொண்டால் போதும். என்னவென்று கேட்டு அதை நீ புரிந்து கொண்டால் போதும். கருப்பனின் அன்பு உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக எடுத்துச் சொல்லும் என்பது உன் புரிதலில் இருக்க வேண்டும். என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் என் குழந்தை நீ சரியாக உணர்கின்ற காலம் உன்னுடைய வாழ்க்கையை என்னவென்று உனக்கு உணர்த்திச் சொல்லும். எந்த நிலையிலுமே என் பிள்ளை நீ எதையும் கண்டு எதையும் நினைத்து ஏக்கம் கொண்டு தவிப்பதையெல்லாம் நிறுத்திவிட்டு இனி உனக்கென்று நான் தரக்கூடிய இந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய உண்மைகளை நீ என்னவென்று புரிந்து கொள்ள எப்பொழுதும் மனநிறைவோடு இருக்க வேண்டும். சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் ஒருவருக்கு வாய்க்கும் பொழுது அவர்களை சுற்றி இருக்கின்ற பல விஷயங்களை அவர்கள் கண்களுக்கு தெய்வம் அறிமுகப்படுத்தும். மறைந்து கிடந்த சில உறவுகள், நல்லதை நினைக்கின்ற சில உறவுகள் என்று ஒவ்வொருவரையும் தெய்வம் அறிமுகப்படுத்தி கொடுக்கும். யார் மனதில் என்ன இருக்கிறது என்பதனை நிச்சயமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் வரும். என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் இனி நடப்பதையெல்லாம் எப்பொழுதுமே சரியாக நீ தெளிவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இத்தனை காலமும் நீ அடைந்திட்ட துன்பங்களும் தோல்விகளும் போதும். இனிமேல் உனக்கு வெற்றியை நான் உறுதிப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். உனக்கான மகிழ்ச்சியை நான் நிறைவாக தர வேண்டும் என்று விரும்புகின்றேன். இத்தனை காலம் இந்த கருப்பன் உன்னை தொடர்ந்து வந்ததற்கு உன் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நடந்திருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சர்வசாதாரணமாகவெல்லாம் எதையுமே நாம் விட்டுவிட முடியாது. அவ்வளவு சுலபமாகவெல்லாம் எந்த ஒரு விஷயத்தையும் நம்மால் கடந்து விடவும் முடியாது. நமக்கு நடப்பது என்னவோ அதை நாம் நன்மைகளாக மாற்றத்தான் வேண்டும். ஏனென்றால் இது உனக்கான வாழ்க்கை, உனக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட அற்புதமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை எந்த நொடியிலுமே என் பிள்ளை நீ தொலைக்கக்கூடாது. எந்த நொடியிலுமே என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ இழந்துவிடக்கூடாது. சந்தர்ப்பத்தை நான் உருவாக்கி தருகின்றேன். வாய்ப்புகளை நீ ஒருபோதும் தவறவிட்டு விடாது. நம்மை சுற்றி நடப்பது எல்லாமுமே நல்லதற்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த கருப்பன் உனக்கென்று என்னவெல்லாம் கொடுக்க யோசிக்கிறேனோ அதையெல்லாம் நான் எப்பொழுதுமே உனக்கு கொடுப்பேன். எந்த இடத்தில் எல்லாம் சூழ்ச்சிகள் அரங்கேறுகின்றதோ அந்த இடத்தில் கருப்பன் நின்று உன்னை காப்பேன் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, சில மனிதர்கள் இருக்கிறார்கள், எப்படி தெரியுமா? தனக்கு அருகில் இருக்கின்றவர்கள் சிரித்து விட்டாலோ சந்தோஷமாக இருந்து விட்டாலும் மனம் உள்ளுக்க படபட என்று வருகிறது. எப்படியாவது இந்த சந்தோஷத்தை நிறுத்திவிட வேண்டும்,
இவர்களின் சிரிப்பை நாம் அழுகையாக மாற்றிவிட வேண்டும். இவர்களின் சிரிப்பை நிறுத்தி இவர்களுக்கு நாம் படபடப்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இவர்கள் அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். இங்கு பிரச்சனைகளை உருவாக்க யாரால் முடியும், இங்கு பிரச்சனைகளை நடத்தித்தர யாரால் முடியும் என்று சொல்லி அங்கும் இங்குமாக அலைபாய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உணர்ந்தும் ஏதுவென்று புரிந்தும் ஒன்றும் தெரியாமல் இருக்கக்கூடிய இந்த நேரம், நம்மை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி என்னவெல்லாம் நடக்கிறது, எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு தர நினைக்கிறார்கள் என்பதனை எல்லாம் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் எதையுமே முன்னின்று உனக்கு நடத்த முடிவு செய்து விட்டால் யார் நினைத்தாலும் அதனை தடுக்க முடியாது. யார் நினைத்தாலும் அதனை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக எதுவும் செய்துவிட முடியாது. உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதும், உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கை ஒவ்வொன்றையும் கொடுக்கும் என்பதும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் சொன்ன நேரத்தில், சொன்ன மாத்திரத்தில் எல்லாமும் உனக்கு நடந்தே தீரும். அப்படி நண்பு உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளையும் உணர்த்தியே தீரும். கருப்பன் இருக்கும் காலம் உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்களை என்னவென்று உனக்கு உணர்த்தும் காலம் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் சொன்ன சொல் கேட்டு என் பிள்ளை நீ நடக்க வேண்டும். கருப்பன் சொன்ன வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து நீ நடக்க வேண்டும். இது கட்டாயத்தினால் அல்ல, நீ என் மீது கொண்ட அன்பினால் அது நடத்த வேண்டும். வற்புறுத்தி இங்கு எதையும் யாருக்கும் வர வைக்கவும் முடியாது, யாருக்கும் எதையும் கொடுக்கவும் முடியாது. மனது வைத்தால் மட்டுமே இங்கு எதுவும் நடக்கும். மனது வைத்தால் மட்டுமே இங்கு எந்த ஒரு விஷயங்களும் நடக்கும் என்பதனை ஒருபோதும் மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கான நன்மைகளை நிச்சயமாகவும் நிறைவாகவும் எடுத்துச் சொல்ல வேண்டிய கட்டாயம். நான் இருக்கும் நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா அதிர்ஷ்டங்களையும் நீ சரியாக பெற வேண்டிய நேரம். கருப்பன் எந்த விஷயத்தை உனக்கு எப்படி நடத்தப் போகிறேன் என்பதனை எல்லாம் நினைத்து பதறாதே. நான் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய வாழ்க்கையை என் வசமாக்கி கொண்டிருக்கின்றேன். சுற்றி வருவதையெல்லாம் புரிந்து கொண்டு உனக்கு பல உண்மைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். 32 மணி நேரம் என்றால் நாளைய தினம், நாளைய இரவு நேரத்தில் உன் வாழ்க்கையில் இந்த சம்பவம் அரங்கேறியே தீரும். இந்த உறவு தானாகவே விலகும். நீ எதுவுமே சொல்ல வேண்டாம், யாருமே எதையும் சொல்ல வேண்டாம். தானாகவே இந்த உறவானது உன்னை விட்டு விலகிச் செல்லும். காரணம் புரியாமல் நீ நிற்கலாம். அதனால் தான் காரணத்தை இன்றே இந்த கருப்பன் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நாளை நடக்கக்கூடிய விஷயத்தை இன்றே உனக்கு சொல்பவன் உன் அப்பன். ஏனென்றால் நீ எந்த ஒரு விஷயமும் சட்டென்று நடக்கும் பொழுது பதறிவிடக் கூடாதல்லவா? சட்டென்று அந்த விஷயத்தை நினைத்து நீ ஏக்கம் கொண்டு விடக்கூடாதல்லவா? உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் எதற்கானது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் எல்லாம் எதை சார்ந்து வருகிறது என்பதனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன்னை தொடரும் காலம் உனக்கு எல்லாவற்றையுமே இந்த கருப்பனின் அன்பினால் நடத்தட்டும். உன்னை தொடரும் இந்த நேரம் கருப்பனின் அன்பினால் உன் வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் உனக்கு பெற்று கொடுக்கட்டும். எந்நாளுமே நான் வருவதை நீ தெரிந்து புரிந்தால் நீ எந்த இடத்தில் எதை பெற வேண்டுமோ அதை சரியாக பெற்றுக்கொள்வாய். எந்த இடத்தில் எதை உணர வேண்டுமோ அதை நிறைவாக நீ உணர்ந்திடுவாய். உன்னோடு யார் இருக்க வேண்டும், யார் இருக்கக்கூடாது என்பதனை தெய்வம் தீர்மானிக்கும். ஏனென்றால் எளிதாக நடித்துவிட்டு சென்று விடுவார்கள். அது தெய்வம் மட்டுமே அறியும் இதில் எதில் உண்மை எது போலி என்று. உன்னை சுற்றி எத்தனையோ உறவுகள் இருந்தாலும் நிச்சயமாக அதில் போலியான உறவுகள்தான் அதிகமாக குவிந்து கிடக்கின்றார்கள். அவரவர் தேவைகளுக்கு மட்டுமே ஒருவரை பயன்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு தேவை என்றால் கையையும் காலையும் பிடித்து அந்த விஷயத்தை நிறைவேற்றிவிட நினைக்கிறார்கள். அதே நேரம் தேவையில்லை என்றால் அதே காலால் அவர்கள் எட்டி உதைப்பது போலத்தான் நடந்து கொள்கின்றார்கள். எப்பொழுதுமே நாம் எந்த சந்தர்ப்பத்தையும் விட்டு விடாமல், எந்த தருணத்தையும் தொலைத்து விடாமல்
உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தை நீ கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கொள்ள தயாராகு. நீ கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கொண்டு வாழ பழகு. நிச்சயமாக இந்த கருப்பன் உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்ல வந்திடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். கருப்பனின் அன்பும் நம்பிக்கையும் உனக்கு அத்தனை விஷயங்களையும் நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை நீ எப்பொழுதுமே தெளிவாக புரிந்து கொள்ள முயற்சி செய். காரணமில்லாமல் எதுவும் நடக்கவில்லை என்பதனையும் நீ கவனிக்க முயற்சி செய். சரி, நாளை அப்படி என்னதான் நடக்கப் போகின்றது? யார்தான் நம்மை விட்டு விலகப் போகின்றார்? என் குழந்தையே, ஒரு உறவு உனக்கு நெருக்கம் என்றே வைத்துக்கொள்ளேன். உனக்கு நல்ல நட்பு என்று சொல்லலாம். இந்த உறவு எவ்வளவோ விஷயங்களை உன்னிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கின்றது. எவ்வளவோ விஷயங்களை உன்னிடமிருந்து கேட்டு தெரிந்து கொண்டும் இருக்கின்றது. ஆனால் இவர்கள் உன்னிடம் இருக்கும் பொழுதும் சரி, மற்றவர்களிடம் சென்று பழகும் பொழுதும் சரி, இவர்களின் முகம் வேறு விதமாக இருக்கின்றது. அதாவது இவர்களினுடைய சிந்தனைகள் உன்னை விட்டு வேறுபட்டதாக இருக்கின்றது. நீ சொல்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் என்னவென்று கேட்டு தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் அதை அப்படியே எப்பொழுதுமே தவறாகவே புரிந்து கொண்டு, அல்லது இது நமக்கு கிடைத்த வாய்ப்பு என்று சொல்லிக்கொண்டு நடந்த விஷயங்களை எல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கும் நேரத்தில் உன் வாழ்க்கையை பற்றிய ரகசியங்களை எல்லாம் இன்னொருவரிடம் பகிர்ந்து கொள்கிறார்கள். இது பல காலமாகவே தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் முன்பெல்லாம் செய்யும் பொழுது ஏதோ வெள்ளந்தியாகத்தான் இவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்பது போல தோன்றியது. ஆனால் இப்பொழுதுதான் புரிகிறது, இது வெள்ளந்தியான குணம் அல்ல, இது பச்சோந்தி குணம் என்று. எப்பொழுது தனக்கு கிடைத்த வாய்ப்பை தவறவிடாமல் உன்னை பற்றி மற்றவர்களிடம் நீ சொல்கின்ற விஷயத்தையே சொல்வதற்கு இவர்கள் துணிந்து விட்டார்களோ, அப்பொழுதே இவர்களை இனிமேல் இந்த வாழ்க்கையில் நாம் சேர்த்து விடக்கூடாது என்பதில் நான் கவனமாக இருந்திருக்க வேண்டும். எந்த இடத்திலும் இந்த கருப்பன் உன்னை தொடரும் பொழுது நீ அந்த இடத்தில் நின்று உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக பெற்றிருக்க வேண்டும். உனக்கென்று நான் வருகின்ற இந்த நிலைகளை நீ கட்டாயமாக உணர்ந்திருக்க வேண்டும். கருப்பன் என்ன சொல்கிறேன், ஏது சொல்கிறேன் என்பதனை நீ உணரும் பொழுது இந்த விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு என்னவாக இருக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நண்பு உனக்கு எல்லாவற்றையுமே இனி நிச்சயமாக நல்லபடியாக நடத்தி கொடுக்கும். கருப்பனின் அன்பு எப்பொழுதுமே உன்னை கைவிட்டு விடாது. அதனால் நான் அல்லவா இப்பொழுது இவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க புறப்பட வேண்டும் என்று நினைத்திருந்தேன். ஆனால் நாளைய தினம் இதை நடத்துவதற்கு ஒருவர் தயாராகிவிட்டார். நம்பிக்கை கொடுத்து நம் வார்த்தைகளை கேட்டு அதை நமக்கே தெரியாமல் இன்னொருவரிடத்தில் சொல்லி அவர்கள் மத்தியில் நமக்கு அவப்பெயரை உருவாக்கி கொடுக்க நினைக்கின்ற எவரையும் இவர் விட்டு வைக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கின்றார். இவரினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் கொஞ்சம் வித்தியாசமானவை. தீமை என்ற ஒன்று நடக்கும் பொழுது அந்த இடத்தில் நின்று அதை வேறறுக்க அவர் எண்ணிவிட்டால் யார் நினைத்தாலும் அதை தடுக்க முடியாது. நாளைய தினம் என் குழந்தையே, கந்த சஷ்டி விரதத்தினுடைய 6ஆம் நாள் சூரசம்ஹாரம். சூரசம்ஹாரம் நேரத்தில் கந்தன் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு தீமையையும் வதம் செய்ய நினைக்கிறார். எப்படி எல்லாமோ விஷயங்கள் நடந்திருக்கலாம், என்னவெல்லாமோ இந்த வாழ்க்கையில் மிக பெரிய உண்மைகள் இருந்திருக்கலாம். ஆனால் என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் நம்மை சுற்றி நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மோடு பழகுகின்ற ஒவ்வொருவரையும் நாம் கண்மூடித்தனமாக நம்பிவிட முடியாது. எல்லோரையும் நாம் சட்டென்று என்னவென்று சொல்லிவிட முடியாது. நமக்கு என்ன கிடைக்க இருக்கின்றதோ, இந்த வாழ்க்கை நமக்கு எதை நடத்த இருக்கிறதோ அதை நாம் நிச்சயமாக சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் சொல்வது போலத்தான், சூழ்ந்து நிற்பது தீமை என தெரிந்த பிறகு நாமே அதில் இறங்கி நமக்கான நன்மைகளை பெறாமல் தீமைகளை பெற்று விடுவது முறையல்ல.
உண்மைகளை உரக்கச் சொல்ல தெய்வம் இருக்கும் பொழுது அந்த இடத்தில் நின்று உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றாமல் வேறெங்கும் சென்றுவிட முடியாது. உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் உனக்கென்று முன்னின்று சொல்லும் எல்லா சொல்லும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக நின்று காப்பாற்றும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நடக்கக்கூடிய விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையின் நன்மைகளை நிச்சயமாக எடுத்துச் சொல்லட்டும். உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கு வேண்டியபடி உண்மைகளை அது நடத்தி கொடுக்கட்டும். எப்பொழுதும் போல இந்த சந்தர்ப்பங்கள் உனக்கு என்னவெல்லாம் தர எண்ணுகிறதோ அதையெல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு நல்லது நடப்பதை நீ எப்பொழுதும் கவனித்து விடுவாய். உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்வாய். கருப்பன் எந்த இடத்திலும் உன்னை விடமாட்டேன். கந்தனின் சூரசம்ஹார நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த போலியான உறவு தானாகவே உன்னை விட்டு விலகிச் செல்வார்கள். அவர்கள் விலகிச் செல்லும்படியான சூழ்நிலையை அந்த கந்தன் உருவாக்கி கொடுக்க துணிந்து விட்டார். இதற்கு மேலும் இதை தாக்கு பிடிக்க முடியாது. இதற்கு மேலும் இப்படிப்பட்ட ஒரு போலியான உறவை இந்த வாழ்க்கையில் தூக்கி சுமக்க முடியாது என்று சொல்லி, நிச்சயமாக என் பிள்ளை நீ தெளிவாகிவிட வேண்டும். என்னவோ நடக்கிறதே, ஏதோ நடக்கிறதே, நம் வாழ்க்கை எப்படியெல்லாமோ மாறுகிறதே என்று சொல்லி நீ கலங்குவதை விட நல்லதுதான் நடக்கிறது. இப்பொழுதாவது இந்த தீமை நம்மை விட்டு விலகியதே என்று சொல்லி நீ சந்தோஷப்படு. உனக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் உன் அப்பன் கருப்பன் நான் இப்பொழுது சொல்லிவிட்டேன் அல்லவா, எப்படிப்பட்ட விஷயங்கள் நடப்பதனால் இவர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று. அதனால் எதையுமே யோசித்து பெரிதாக நீ வருந்தி கொண்டிருக்காமல், எதையுமே யோசித்து நீ எதற்கும் கலங்கி கொண்டிருக்காமல், சூழ்ந்து வருகின்ற தீமைகளை வேறறுக்க தெய்வம் முன்னின்று அதை நடத்தும் என்பதனை புரிந்து கொள். உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தெய்வம் நின்று காத்து உன்னை வழி நடத்தும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். என்னாலும் உன் அப்பன் கருப்பன் உனக்காக வருகின்ற இந்த வேலை இனி உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை கொடுத்து உன்னை இந்த வாழ்க்கையின் உச்சத்திற்கே அழைத்து செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருக்கும் காலம் உனக்கு இந்த வாழ்க்கையை இனி நிச்சயமாக நடத்தி தரும் காலம். கருப்பன் இருக்கும் நேரம் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு கொடுத்திடும் நேரம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அத்தனையிலும் நீ ஆசைப்படுவது ஒவ்வொன்றும் உனக்கு நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன்னை சோதிக்க நினைத்தவர்களும் சூழ்ச்சிகளுக்குள் உன்னை சிக்க வைத்தவர்களும் இனிமேல் உன் வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக விலகிச் சென்றே தீர வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சூரசம்ஹாரம் அரங்கேறும் நேரம் உன்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு தீமை அழிய வேண்டும் என்பது கந்தனினுடைய உத்தரவு. அது நடந்தே தீரும். அதை யார் நினைத்தாலும் தடுக்கவும் முடியாது, யார் நினைத்தாலும் மாற்றவும் முடியாது. அப்படி முருகன் எப்பொழுது உனக்கு இந்த விஷயத்தை செய்துவிட வேண்டும் என்று நினைத்து விட்டாரோ, இனிமேல் நீ எதற்கும் பதறாதே. நன்மைகள் நடக்க வேண்டிய நேரம், தீமைகள் எல்லாமுமே உன்னை விட்டு விலக வேண்டிய நேரம். இனி என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் சொல்லி எதற்குமே மனம் பதறிக்கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி வந்த தீமைகளை அழித்த தெய்வத்திற்கு நன்றி சொல். ஒருவர் உன் வாழ்க்கையை விட்டு தானாகவே விலகிச் செல்கிறார் என்றால் ஒருபோதும் அவர்களை இழுத்து பிடித்து நிறுத்த வைக்காதே. இந்த உறவுகள் எல்லாம் ஒருபொழுதும் உன் வாழ்க்கையில் தேவையில்லை என்பதனை தெய்வம் உணர்த்துகிறது. உடனிருந்து கொண்டே இவர்கள் உனக்கு செய்கின்ற துரோகமும், உடனிருந்து கொண்டே உனக்கு இவர்கள் கொடுக்கின்ற கஷ்டமும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் நின்று ஒவ்வொன்றையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் காலம் இனி உனக்கு அத்தனை அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கும் காலம் என்பதனை நீ மறக்காதே. இந்த கருப்பனால் உனக்கு நடத்தி கொடுக்கப்பட வேண்டிய விஷயங்கள் இன்னமும் இருக்கின்றது. இந்த கருப்பனால் உனக்கென்று சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள் இன்னமும் நிறைய இருக்கின்றது. அத்தனையும் இனி கொஞ்சம் கொஞ்சமாக நீ தெரிந்து கொள்வாய். அப்பனை தவிர்க்காதே. உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைகளை
உண்மைகளையும் தெரியாமல் சென்று விடாதே. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.